கொடுக்கல் வாங்கல்கள், ஒருத்தர் கடன் கொடுக்கறீங்க, கடன் வாங்குறீங்க, இதெல்லாம் நாணயமாக இருக்கணும். கடன் கொடுக்கிறது, கடன் வாங்குறது. எந்த நேரத்தில் நீங்க சொல்றீங்களோ கடன் வாங்கினா நான் வாங்குறேன், நான் இப்ப தர்றேன், 3ஆம் தேதி 1ஆம் தேதி தர்றேன்னு சொன்னா 1ஆம் தேதி கண்டிப்பா கொடுத்துறேன். அவருக்கு முடியலன்னு சொன்னா அவர்கிட்ட அத மன்னிப்பு கேட்டுக்கணும். அவர்கிட்ட இப்ப தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள காரணங்களை சொல்லி காட்டணும். இவர் தர்றேன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டே இருந்தான்னு சொன்னா இவர் கடன் வாங்குறதுக்கு மேல உள்ள குற்றம் வரை சாரும். பயங்கரமான குற்றம் இருக்கின்றது. வாதாவை காப்பாற்றாத ஒரு குற்றம். அதே போன்று இவர் பல பொய்களை சொல்ல வேண்டிய சூழ்நிலை அங்கே ஏற்பட்டு வருகின்றது. இதெல்லாம் முஆமலாத்துல சேர்ந்து. சரி, நிக்காக அதே போன்று நம்முடைய நிக்காஹ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வருத்தமா இருக்கக்கூடிய விஷயம். நிக்காஹுடைய மஜ்லிஸ்கள்லாம் இப்போ எத்தனை அனாச்சாரங்கள். ஒரே ஒரு சுன்னத்தை செய்வதற்காக வேண்டி நூற்றுக்கணக்கான ஹராம்களை செய்கின்றார். நூற்றுக்கணக்கான ஹராம்களை செய்து ஒரு சுன்னத்தை செய்யறாங்க. அந்த குற்றங்கள் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா பின்னால விளைவை ஏற்படுத்துது அந்த தம்பதிகளுக்கு மத்தியில். அதை உணர்றதே கிடையாது. நம்ம கணவன் மனைவிக்கு மத்தியில வரக்கூடிய பிரச்சனைகளை புதுசா கல்யாணம் பண்றாங்க, 2வது நாள் 3வது நாள் சண்டை போட்டுக்கிறாங்க. இவன் அவனை அடிக்கிறான், அவன் அடிக்கிறான், கொஞ்சம் அதிக புருஷன் அடிக்கிறாங்க. காரணம் என்ன கேட்டா நாம் செய்யக்கூடிய முறை சரியாக இல்ல. சுன்னத்தை விட்டு நழுவியதின் காரணமாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் எல்லா நன்மைகளும் நழுவக்கூடிய சூழ்நிலை அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சார். வீடியோ இல்லாத கல்யாணமே கிடையாது. மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை செய்யும் பொழுது இந்த தம்பதிகளுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது. அதை உணரணும் முதல்ல. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்ணை தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரத்திலேயே தீனுடைய பெண்ணாக தேர்ந்தெடுத்துக்கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். துன்கஹுல் மர்அத்து லி அர்பஇன், ஒரு பெண் 4 விஷயங்களுக்காக வேண்டி திருமணம் செய்து கொள்ளப்படுகின்றாள், கொடுக்கப்படுகின்றாள். லி மாலிஹா, எதை மனிதர்கள் எல்லாம் உலகத்துல முக்கியமாக்குறாங்களோ அது முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. லி மாலிஹா, அவருடைய பொருளுக்காக வேண்டி. அவ எப்படி இருந்தாலும் சரி, காசு இருக்கா ஆள பாரு, காசு இருக்கான்னு பாரு, காசு இருந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம். லி மாலிஹா. 2வது லி ஜமாலிஹா, அவருடைய அழகுக்காக வேண்டி. எதை மனிதர்கள் 2வதாக கருதுறாங்க அதை 2வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. 3வதாக வலி ஹஸபிஹா, அவருடைய குலம் கோத்திரத்திற்காக வேண்டி. 4வதாக வலி தீனிஹா, அவருடைய தீனுக்காக வேண்டி ஒரு பெண் திருமணம் செய்து கொடுக்கப்படுகின்றால் பல்ஃபர் பிதாத்தி தீன், தீனுடைய பெண்ணை கொண்டு நீ வெற்றி பெற்றுக் கொள்வாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். இந்த நான் 3லயும் வெற்றி கிடையாது உனக்கு. பொருள் இருந்தா அது கொஞ்ச நாள்ல போயிடும், அழகு இருந்தா ஒரு பிள்ளை பெற்றெடுத்தா போயிடும். எல்லாம் குலம் கோத்திரம் அது பலனளிக்கு. தீன் இல்லைன்னு சொன்னா குலம் கோத்திரம் பலன் அளிக்காது. அதாவது நல்ல குலம் உள்ள கோத்திரம் உள்ள பெண்ணா இருந்தா நல்ல பண்பாடு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தீன் இருந்தா தான் அது சேர்ந்து வரும், தீன் இல்லாட்டி அது சேர்ந்து வராது. ஆகவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபல்ஃபர் பிதாத்தி, தீனுடைய பெண்ணை கொண்டு வெற்றி என்பது தீனுடைய பெண்ல தான் இருக்குது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. எனவே அந்த முஆமலாத் கொடுக்கல் வாங்கல இந்த நிக்காஹுடைய விஷயங்களை ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம கடைபிடிக்கணும். முஆஷராத் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாருமே பாடமாக்கி வச்சுங்க. அகாயிது, இபாதத்து, முஆமலாத், முஆஷராத். 4வது முஆஷராத் என்று சொன்னா கூட்டு வாழ்க்கை. ஒரு மனுஷன் அகீதா சரியா இருக்குது, எனக்கு இபாதத்தெல்லாம் நல்லா செய்யறேன், முஆமலாத் கொடுக்கல் வாங்கல்கள்லாம் நேர்மையா இருக்குது, எந்த தவறும் கிடையாது, எந்த ஹராம் கிடையாது, முற்றிலும் ஹலாலா தான் இருக்கிறேன். ஆனால் நான் யாருடன் சேர்ந்து வாழ வேண்டுமோ அவங்களை எல்லாம் வெட்டிட்டு வாழ்றேன், ஒட்டி வாழ்றதே கிடையாது. இப்ப நான் முன்னால் இருக்கக்கூடிய 3 அடிபட்டு போயிடும், அதனால எந்த பலனும் கிடையாது. இந்த 4வது விஷயம் மிக ஜாக்கிரதையாக இருக்கிறது. இது முஆஷராத்துல 100க்கு 70-80 பேர் தவறு செய்யக்கூடியவராக இருக்கிறாங்க. இதுல இந்த முஆஷராத் கூட்டு வாழ்க்கை அப்படிங்கிறதுல 10 விதமான தன்மைகள் இருக்குது. ஒன்று, பெற்றோர்களுடன் சேர்ந்து வாழ்வது, பெற்றோர்களை அரவணைத்து வாழ்வது. அதை பத்தி சொல்ல வேண்டியதுல பெற்றோர்களுக்கு எப்படி உபகாரம் செய்யணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பகிரங்கமா தெரிஞ்ச விஷயம் தான். பெற்றோர்களை கவனிக்காம ஒரு மனுஷன் 1000 ரக்காத் தொழுதாலும் சரி அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹ் தஆலா இடத்துல அதுக்கு மதிப்பு கிடையாது. பெற்றோர்களை கண்ணியப்படுத்தி பெற்றோர்களுக்கு கொடுத்து வாழ்ந்து அவர்களுடைய அன்பை பெற்று அருளை பெற்று அவர்களுடைய ரிலா திருப்தியை பெற்று வாழக்கூடிய ஒரு மனிதன் 2 ரக்காத் தொழுதா போதும். அந்த 2 ரக்காத்துக்கு 2000 மதிப்பு இருக்கும். அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள எத்தனையோ வரலாறுகள் நீங்க கேட்ட விஷயங்கள். அடுத்ததாக அதே போன்று நம்முடைய மனைவி மக்களை ஆதரிப்பது, மனைவி மக்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ எப்படி செய்ய வேண்டுமோ அதை எல்லாம் செய்யணும். இப்ப ரொம்ப விஷயங்கள் ரொம்ப இடங்கள் நாம பாக்குறோம், மனைவியினுடைய சொல்லை கேட்டே ரொம்ப குடும்பம் வீணா போறது இருக்கு. ரொம்ப வீணா போற குடும்பம் மனைவியுடைய சொல்லை கேட்டிருக்கு. அதுக்கு நான் முன்னால சொன்ன ஒரு காரணம், நிக்காஹ் நடக்கும் போதே பெண் பார்க்கப்படும் பொழுதே சரியான முறை சரியான அமைப்பு இல்லாததன் காரணமாக வரக்கூடிய பிரச்சனை. மனைவியை ஆதரிக்க வேண்டும், கட்டாயமா ஆதரிக்க வேண்டும். அவளுடைய ஹக்கை நிறைவேற்றுவது கணவன் மீது கடமை, கட்டாய கடமை என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்களை சொல்லி காட்டுறாங்க. அதனால
பெஞ்சாதியுடைய சொல்ல கேட்டு வாழணும் அப்படிங்கிறது கிடையாது. பெஞ்சாதியுடைய சொல்லுக்கு முற்றிலும் கட்டு கேட்கறதுங்கிறது வேற, அபிப்பிராயம் கேட்கறது. அதாவது தன்னுடைய மனைவிய மந்திரியா வச்சுக்கணும், இவர் ராஜாவா இருக்கணும். அவங்கள ராஜாவா இவர் மந்திரியா வச்சுக்கூடாது. அவங்க ராஜாவா இருந்தாங்க, விஷயம் வேறையா போயிடும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய எச்சரிக்கைகள் செய்றாங்க. என்னுடைய உம்மத்தினருக்கு நான் விட்டு செல்லக்கூடிய விஷயங்கள்ல மிக அலர்ரு, ரொம்ப துன்பம் தரக்கூடிய விஷயம் எதுன்னு கேட்டா பெண்கள் தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பெண்களின் மூலமாகவே பல துன்பங்கள் மனிதர்களுக்கு ஏற்படும். அதனால்தான் அல்லாஹ் தஆலா பல இடங்களில் குர்ஆன்ல எச்சரிக்கை செய்யறான், பெண்களுடைய விஷயத்தில் மிக ஜாக்கிரதையாக இருக்குது. பெண்களுடைய விருப்பத்திற்கு நம்முடைய விருப்பம் மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த குடும்ப வாழ்க்கை, நாட்டுடைய வாழ்க்கை, அந்த சகோதர தன்மைகள், அந்த கூட்டம், குடும்பத்தார், மஹல்லாவுடைய வாழ்க்கை அத்தனையுமே பாதிக்கப்பட்டு போயிடும். நாம் அவர்களுக்கு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய, அடிமையா வச்சிருக்கிறது அர்த்தம். ஆதிக்கம் செலுத்துறதுன்னா அடிமையா வச்சிருக்கிறது அர்த்தம் அல்ல. அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன்-நிஸா, ஆண்கள் பெண்களின் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள். ஆதிக்கம் செலுத்தணும்னா அரவணைத்து வாழக்கூடியவர்கள். அவர்களை எந்த வழியில் நடத்தாட்டினால் சீரான அமைப்பு ஏற்படும் என்பதை தெரிந்து நடத்தாட்டக்கூடிய தன்மை ஆண்களிடத்தில் இருக்கு. அந்த பொறுப்பு அல்லாஹ் தஆலா ஆண்களிடத்தில் தான் ஒப்படைச்சிருக்கு. பெண்களுடைய சொல்ல கேட்டு நடந்தா பலவிதமான விபரீதங்கள் ஏற்பட்டு போகுது. அதை பற்றி விளக்க